Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அரிசி மாவே இல்லாம நம்ம முறுக்கு செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும் இந்த முறுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அரிசி மாவே யூஸ் பண்ணாம வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு நம்ம முறுக்கு செஞ்சிருந்தோம். நிறைய பேர் கோதுமை மாவுல முறுக்கு செஞ்சுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. வீட்ல எல்லாரும் நல்லா பாராட்டுனாங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிருந்தாங்க. இப்போ இன்னைக்கும் நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ணாம நல்ல டேஸ்டா டிஃபரண்டான முறையில் முறுக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நனைச்சி ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மைதா மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காட்டன் துணியில் மாவை கொட்டி நான் மூட்டையாக கட்டிக்க போகிறேன். துணியில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மேலே ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு துணியில் கட்டி வச்சுருக்கிற மைதா மாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம். மேலே மூடி போட்டு மூடிட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்காவது நம்ம நல்லா குக் பண்ணணும். மாவு வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வேக வச்சுருக்கிற இந்த மைதா மாவை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். சூடு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். மைதா மாவு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாவு வந்து நல்லா உருண்டை இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இது போல் கையிலேயே வச்சு மாவை நல்லா உடைச்சிட்டு நீங்கள் சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நீங்கள் கையில் உடச்சிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி மாவை நல்லா உடச்சி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 2-3 சுற்றி எடுத்திங்கனாலே போதும். நல்லா நைஸாக உங்களுக்கு உருண்டைகளே இல்லாமல் மாவு கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மைதா மாவை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மாவை சலிக்கவே வேண்டாம். ஏன்னா நல்லா நைஸாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம வேக வைக்கும்போது உருண்டைகளாக இருந்தது பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்தால் போதும். கொஞ்சமாக ஓமம் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து ஆப்ஷனல் தான். எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பொருள் கூட வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. மற்றபடி காரமெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால தான் மைதா மாவில் செய்கிற முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் முறுக்கு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கடையில் இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுது மாவு வந்து ஈஸியாக உள்ளே போகணும் பாருங்கள். ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் முறுக்கு குழாயில் போட்டு மாவு வந்து பிழிய முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரொம்ப இலக்கமாக மாவை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். விரலை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே மாவு வந்து உள்ளே போகணும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். முதல்ல முறுக்குழாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா தடவிக்கலாம். ஒவ்வொரு முறையும் மாவு போடும்போதும் முறுக்குழாக்கு எண்ணெய் தடவிட்டு போடுங்க. அப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ இந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைனில் முறுக்கு வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம். மாவை வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டையாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்குழாயில் போட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு கரண்டி பின்னாடி கொஞ்சம் எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். அப்போ எண்ணெயில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முறுக்கு பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த ஓரங்களை வந்து நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டோம்னா பிரியாமல் நல்லா ஷேப்பாக வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா
நம்ம கரண்டியில் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் அப்படியே நல்லா நுரை மாதிரி அப்படியே பொங்கி வரும். முறுக்கு வேக வேக வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். திருப்பி கொடுத்துக்கிறேன், அப்போ தான் 2 பக்கமும் நல்லா முறுக்கு வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு வந்து நல்லா வெந்து கொதியெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். முறுக்கு நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி கொதி வராமல் நல்லா அடங்கி வரும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மைதா மாவை மட்டும் வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப மொறுன்னு கையில் சும்மா லைட்டாக தொட்டாலே பாருங்கள் உடையுது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து முறுக்கு ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு மைதா மாவில் முறுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கோதுமை மாவுலையும் சரி மைதாவிலையும் சரி நம்ம முறுக்கு செய்யும்போது மாவை வந்து வேக வச்சுட்டு தான் செய்யணும். நம்ம நார்மலாக கோதுமையும் மைதாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு எப்படி மிக்ஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் மிக்ஸ் ஆகும். அதே முறுக்குக்கு வந்து பார்க்கும்போது அரிசி மாவில் நம்ம எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அது என்ன ரீசன்னா நம்ம வேக வச்சுட்டு செய்கிறதுனால தான். நீங்கள் வேக வைக்காமல் மாவு மிக்ஸ் பண்ணி செய்யும்பொழுது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி மாவு வந்துடும். அதுக்கப்புறம் முறுக்குழாயில் போட்டு முறுக்கு பிழிய முடியாது. ரொம்ப ஈஸியான விஷயந்தான். 10 இல்லை 12 நிமிஷத்தில் நீங்கள் மாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். கோதுமை மாவு முறுக்கு வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.